நம்பினோர் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு. இதை ஒட்டி ஒரு கதை பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம. ஒரு அப்பா, பையன், அம்மா, ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. அந்த அப்பா மெடிக்கல் ஷாப் வச்சுருந்தார். அவர் ரொம்ப பெரிய பக்தர் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. நார்மல் ஒரு நம்மளை மாதிரி ஒரு சக மனுஷன், அவ்வளோதான். அவர் என்ன பண்ணுவார், காலையில் டெய்லி மெடிக்கல் ஷாப்பை திறந்துட்டு கடையெல்லாம் சுத்தம் பண்ணி வாசல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு, அவர் கடையில் ஒரே ஒரு கிருஷ்ணர் ஃபோட்டோ வச்சுருப்பார். அந்த கிருஷ்ணர் ஃபோட்டோவையும் சுத்தம் பண்ணிவிட்டு ஊதுபத்தி தீபமெல்லாம் ஏற்றி வச்சுட்டு கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா அப்படின்னு அவரை தொழுதுட்டு வியாபாரம் நடத்துவார். கடை மூடும் பொழுதும் கிருஷ்ணாவை தொழுதுட்டு கடையை மூடிட்டு போவார். இது இப்படி ரொட்டீனாக போயிட்டுருக்கு. அவருக்கு ஒரு பையன் இருந்தான் சொன்னல. அவன் என்ன பண்ணுவான், பள்ளிக்கூடம் போயிட்டு பாடம்லாம் படிச்சுட்டு வீட்டில் பாடம்லாம் படிப்பான். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட கடையில் உட்காருவான். அவங்க அதேமாதிரி காலையில் அவங்க அப்பா கடை திறக்கும்போது கூட கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் திருப்பியும் ஓடிடுவான் ஸ்கூலுக்கு. இப்படியே ஒரு வழக்கமாக போயிட்டு இருந்தது அவங்க வாழ்க்கை. அவங்க அப்பாவோட ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் அவன் பார்த்துட்டே இருந்தான். ஆனால் என்னென்னா, ஒரு சர்டன் ஏஜ் வந்தோடனே அந்த பையனுக்கு பெரிய பக்தி இல்லை, கடவுள் நம்பிக்கையெல்லாம் பெருசாக இல்லை. அவங்க அப்பாவும் நீ கடவுளை நம்பணும், பக்தி பண்ணணும்னு வற்புறுத்தவும் இல்லை. அப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்தது. அவங்க அப்பாவுக்கு வயசாகுது. அவர் தன்னோட மரண தருவாயில் இருக்கார். அப்போது பையனை கூப்பிட்டு, எனக்கு தெரியும் உனக்கு பக்தி இல்லை, கடவுள் நம்பிக்கை இல்லை, இதெல்லாம் எனக்கு தெரியும். நான் அதெல்லாம் எதுவுமே உன்னை மாற்றிக்க சொல்லலை. ஆனால் எனக்காக ஒரே ஒன்று பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அப்பா கண்டிப்பாக பண்ணுறேன்ப்பா, உனக்கு என்ன வேணாலும் பண்ணுறேன், நீ சொல்லுப்பா அப்படின்பா அந்த பையன். அப்போது நம்ம கடையில் ஒரு கிருஷ்ணர் ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அதை டெய்லி தொடச்சி ஊதுபத்தி மட்டும் ஏற்றி வை கடை திறக்கும்போது. உனக்கு எப்போது கஷ்டம் வந்தது, உன்னால் அதுலேருந்து மீள முடியல அப்படின்னு தோணித்துன்னா கையை கூப்பி கிருஷ்ணா என்னை இந்த கஷ்டத்துலேருந்து காப்பாற்று அப்படின்னு மட்டும் சொல்லு, வேறு எதுவும் நீ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். அவங்க அப்பாவுக்கு அவங்க அப்பா கேட்டபடியே அந்த பையன் அவங்க அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி தருவான். சரி அப்பா கண்டிப்பாக பண்ணுறேன்ப்பா அப்படிம்பா. அவங்க அப்பா இறந்துருவார். நாட்கள் அப்படியே கடந்து போகும். அவனும் அவங்க அப்பாவுக்கு பண்ண சத்தியத்தை மீறக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த படத்தை துடைப்பான், ஊதுபத்தி ஏற்றி வைப்பான், அவ்வளோதான். அது அவனுக்கு பக்தி கிடையாது, கடவுள் நம்பிக்கை எதுவுமே கிடையாது தான் ஸ்டில். ஆனாலும் அந்த ப்ராமிஸை கீப் அப் பண்ணிகிட்டு இருக்கான் அவன். ஒரு நாள் நல்லா மழை, இடி மின்னல்னு பயங்கரமாக இருக்குது. சரி, அப்போ கரண்ட்டு வேறு போயிட்டு வருது. அப்போ அவன் நினச்சா சீக்கிரமாக கடையை மூடிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு நினச்சான். அப்போது மூடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பையன் குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு ஒரு சீட்டை காமிக்கிறது. இந்த மருந்து வேணுமன்னா, எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, இந்த மருந்து 4 ட்ராப் வாயில் விட்டால் தான் அவங்க உயிர் பிழைப்பாங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாரு.